மனிதன் எப்போது வாடுகிறான்? நான் ஞானிக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு சொல்லுகிறேன். ஒரு சராசரி மனிதனை ஒருவர் மதிக்கவில்லை என்றால், துச்சமாக ஒருவர் மதித்து விட்டால் அவனுக்கு துக்கம் வருகிறது, பயம் வருகிறது, அவனுக்கு அச்சம் வருகிறது, நான் மதிக்கப்படவில்லையே என்று. ஞானிக்கு வரலாமா? எழுதுகிறார் பாரதி, துச்சமாக எண்ணி நம்மை தூசு செய்த போதிலும் இன்னொருவர் வேண்டுமென்றே அவமதித்தாலும் பகவான் புத்தர் இடத்துல ஒருத்தன் போறான், அவரை புகழ்ந்து பேசுறான், ஒருத்தன் கனாபினான்னு திட்டுறா, ஒருத்தன். புத்தர் பாதிக்கப்படவே இல்லையே, பேசாம அப்படியே உட்கார்ந்து இருந்தார், ஒண்ணுமே பாதிக்கப்படாம இருந்தார். என்ன நீங்க இப்படியே இருக்கிறீங்க? கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், அவரவர் கொண்டு வந்ததை அவரவர் கொண்டு போகட்டும். அவன் என்ன கொண்டு வந்தானோ அவன் கொண்டு போக வேண்டியதா. இங்க எதுவும் வரவும் கிடையாது, செலவும் கிடையாது. அவன் கெட்ட வார்த்தையா கொண்டு வந்தா அவன் கொண்டு போக வேண்டியதான், நல்ல வார்த்தையா கொண்டு வந்தா நல்லது கொண்டு போக வேண்டியதா. நமக்கு என்ன வரவு செலவு கிடையாது. என்ன அது ஞானத்தின் அடையாளம். துச்சமாக நம்மை ஒருவர் தூசு செய்த போதிலும், அடுத்தது பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும். மனுஷன் என்னன்னா பொருளுக்கு தான் பயப்படுறான். நம்ம இவ்வளவு நாள் வச்சிருக்கிற பொருள் போயிடுமோ இந்த பயம் தான் பல பேரை கொல்லாம கொல்லும். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடு பட்டவெல்லாம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு படுற பாடு அதை விட பெரிய பாடு. எப்ப ரெய்டு வருமோ, என்ன வருமோ, ஏது வருமோ, எப்படி எல்லாம் வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்குல்ல. சம்பாதிக்கிற வரைக்கும் ஒரு கவலை, சம்பாதிச்சு எப்படி காப்பாத்துறது. இதை கொண்டு போய் சில பேர் பைனான்ஸ்ல எல்லாம் போட்டான், அவன் வீடு கட்டிட்டு சௌரியமா போயிட்டான். அப்ப நம்ம காசு போயிடுமோ, இவ்வளவு நாள் சேர்த்த காசு போயிடுமோன்னா ஒரு பயம் வருது. நம்ம இனிமே சேர்க்க முடியுமோ ஒரு பயம். இன்னொன்னு, அந்த காசை விட நாம பெரியவங்கிற எண்ணம் வரல. அந்த காசு தான் நம்மளை விட பெருசு, நாம அந்த காசை விட பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வரல. இந்த இன்னர் வெல்த், உள்ளுக்குள்ள ஒரு வெல்த் இருக்கு இல்லையா, அந்த இன்னர் வெல்த் இருக்கு இல்லையா, அந்த வெல்த்தை விட பெரிய வெல்த் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வரல. திருப்பாவையில செல்வச் சிறுமீர்கால்ங்கிற வரி வரும். செல்வச் சிறுமீர்கால்ங்கிறதுக்கு வியாக்கியானம் எழுதுகிற போது எழுதுவார்கள், செல்வச் சிறுமீர்கால்னா என்ன அர்த்தம்? ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் பணக்கார பெண்களா, செல்வச் சிறுமீர்களா? இல்ல, கண்ணன் என்னும் பெருஞ்செல்வத்தை உடையவர்கள். அவங்களுக்கு கிருஷ்ணங்கிறதா செல்வம், ஐஸ்வர்யம். அதை உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதாலே அந்த பெண்கள் ஒருபோதும் இழந்து போவதில்லை. கண்ணன் என்ற பெரும் செல்வத்தை உடையவர்கள் என்று உரை எழுதுவார். அந்த இன்னர் வெல்த்தை உணர்ந்து கொண்டு விட்டவன் வெளியில இருக்கிற வெல்த்தை பத்தி கவலைப்பட போறதில்லை. அது போனாலும் ஒண்ணுதான், இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். சின்ன விஷயம்தான். ஒரு சில்லற காசு கூட நம்மளை எவ்வளவு பாடா படுத்துது. நான் அடிக்கடி சொல்றேன். ஒரு முறை ஊட்டிக்கு போயிட்டு இருக்கிறேன், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. என் பக்கத்து சீட்ல பஸ்ல ஒருத்தர் ஏறி உட்கார்ந்தார். கண்டக்டர் காசு கொடுத்தாரு, அவரு டிக்கெட் கொடுத்தாரு. டிக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ சில்லறை கொடுக்கணும். அவர் கண்டக்டர் அப்புறமா தரேன்ட்டு போயிட்டார். இவர் என்கிட்ட திட்டார், இந்த பசங்களை எல்லாம் நிக்க வச்சு சுடணும் சார். நான் கேட்டேன், ஏன் உட்காத்தி வச்சு சுட்டா தப்பா போயிடுமா? சில்லறை வச்சிருக்கான் சார், வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கிறான். நான் சொன்னேன், நம்ம சில்லறை கரெக்டா கொடுத்துட்டா தொந்தரவு இல்ல. அவர் என்ன பண்ணுவார், 40 பேருக்கு அவர் சில்லறை கொண்டு வர முடியுமா? நாமளே எண்ணி கொடுத்துட்டா பரவாயில்ல இல்லையா? சும்மா இருங்க சார், அவரையே நீங்க சப்போர்ட் பண்றீங்க. சில்லறை வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கிறார் சார். யூ ஓன்ட் பிலீவ், நான் ஊட்டில ஏறி உட்கார்ந்ததுல இருந்து அந்த ஜன்னல் வழியா வெளியில பாக்குறேன். அந்த மலை இருக்கு, குரங்கு இருக்கு, மரம் இருக்கு, பள்ளத்தாக்கு இருக்கு, அந்த சூரியன் மறைகிற காட்சி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே மேல வர. அவர் எதையும் பார்க்கல, கண்டக்டரே பார்த்துக்கிட்டு வர்றார். அப்புறம் கண்டக்டர் இப்படி போகும்போது அப்படி, அப்புறம் இப்படி போகும்போது இப்படி. சூரிய காந்திப்பு சூரியனையே நோக்குவது போல, பக்தன் பரமான்மாவையே நோக்கி கொண்டிருப்பது போல, அந்த அதுவும் கைவேற அப்படியே நீட்டிக்கிட்டே நிக்கிறார் அவர் எப்ப போனாலும். அதுல இன்னொரு பெரிய காமெடி நடந்ததான் மறக்க முடியாத ஒரு அனுபவம். என்னன்னு, அவர் ஏதோ கால்குலேட் பண்ணிட்டு சில்லற இவர் சேர்ந்து ஒரு 4 நாவ என்ன கொடுத்துட்டா, ரவுண்டா ₹1 மாதிரி கணக்கு போட்டு கொடுக்கலாம். ஏதோ கணக்குல சில்லறையா 4 இருந்தா கொடுங்க அப்படின்னா கொடுத்துட்டாரு. ஒண்ணு அந்த 75 பைசா வர வேண்டிய பாக்கிக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கிடைக்கட்டும் அப்படின்னு அவர் வாங்கி உள்ள போட்டு பைய திறந்துட்டு ₹1 வரட்டும் தரேன்ட்டு போயிட்டார். இப்ப முதல்லையாவது இவருக்கு 4 நாள் கூட போயிருக்கோம். இப்ப அதுக்கு சர்சார்ஜ் வேற சேர்த்து கட்டியிருக்காரு. அவரு 75 பைசா கட்டியிருக்காரு அதுக்கு சர்சார்ஜ். இப்ப இதோட ₹1 வரணும். அவர் முன்ன விட பரிதாபமா ஆயிட்டாரு. வண்டி குன்னூரை தாண்டி போகுது. நான் சைட்ல எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். அவரால் அதை என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்? மலையையும் அருவியையும் இறைவனுடைய படைப்பையும் ஒரு நாளனா என்ன பாடுபடுத்துகிறது, ஒரு நாளனா என்ன பாடுபடுத்துகிறது. கடவுளின் இயற்கை செல்வத்தை ஒரு நாளனா தின்று விடுகிறது. அந்த நாளனா நமக்கு பெரிய காசு. வாழ்க்கையில் எவ்வளவு பேர் கஷ்டப்படாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நாளனா என்கிற அதன் மீது இருக்கிற ஒரு ஈர்ப்பு எவ்வளவு உன்னதமான காட்சிகளை விழுங்கி விடுகிறது. நீங்க அந்த தேவை இல்லாதவன் கூட என்னன்னா அதை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. என்ன சொல்லுவான் தெரியுங்களா? சார் தானமா கேட்டா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஏதோ இவர் வள்ளலாம் தானமா வேற கொடுப்பாரா? தானமா கேட்டா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்.
இப்படி ஏமாந்துட்டு போறோங்கிறத தாங்க முடியல சார். இது வேற, நம்முடைய குணத்தை மறைக்கிறதுக்கு வள்ளல் போற வேற போத்துக்குவோம். தானமா கேட்டா கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் ஏமாற்றிட்டாங்கிறத என்னால தாங்கவே முடியல சார். இப்ப என்ன போச்சு, ஒரு பொருள் மீது இருக்கிற ஒரு சின்ன பற்று எவ்வளவு பெரிய ஆனந்தமான அனுபவத்தை நமக்கு இல்லாம ஆக்கிடுச்சு. பாரதி ஒன்னொன்னு யோசிக்கிறான். என்ன ஒரு பெரிய பாரடாக்ஸ் அப்படின்னா, இது எல்லாம் வாழ்க்கையை பாதிச்சு. பொருள் பிரச்சனை, அவனுக்கு புகழ் பிரச்சனை. ஏன் அவன் எழுதின காலத்துல யார் பாரதின்னு ஒத்துக்கிட்டான்? சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நவ கவிதை. தன்னுடைய கவிதையை தானே இன்ட்ரோடியூஸ் பண்றான். தமிழ்நாட்டுக்கு கவியரசர் இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தது. ஏன் அப்படி சொல்லணும்? யாரோ பாரதிய கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கான். இவன் கவிஞனே இல்ல, இவன் கவிதையே இல்ல, இது மரபுக்கு வழக்கமா நம்ம படித்துக் கொண்டிருக்கிற இலக்கியத்திலிருந்து மாறி இருக்கு. நான் இப்போ ரசிக பெருமக்களா இருக்கிற உங்களை பாதம் பணிந்து நான் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புறேன். ரசிக்கிறது ரெண்டு வகை இருக்கு. என்ன தெரியுங்களா? ஒரு கலைஞனோ கவிஞனோ எழுத்தாளனோ பேச்சாளனோ என்ன படைக்கிறானோ அதை அப்படியே ரசிச்சுட்டு வர்றது. இன்னொன்னு என்னன்னா, ப்ரீஆக்குபைடு மைண்ட், ப்ரீகன்சீவ்டு நோஷன்ஸ், மைண்டுக்குள்ள நிறைய உள்ள போட்டுக்கிறது. அதோட போய் உட்காருது. இதெல்லாம் அவர் சொல்றாரா பாப்போம். பாரதி விழான்னு இந்த பாட்டெல்லாம் அவர் சொல்லியே ஆகணும். பாஞ்சாலி சபதம்னா இதெல்லாம் சொல்லியே ஆகணும். அது எப்படி கம்பராமாயணம் சொல்ற போது இந்த பாட்டு சொல்லாம அவரு மேல போலாம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். கம்பராமாயணத்தை கம்பன் சொன்னாதான் அந்த பாட்டை சொல்லாம போக கூடாது. மத்தவன் சொன்னா அவன் சௌரியப்படி எந்த பாட்டை சொல்ல முடியுமோ அதைத்தான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த பாட்டை சொல்லாம அவர் எப்படி போலாம்னா நல்ல கவனிக்கணும். கம்பராமாயணம் நான் சொல்ல வர்றதில்ல, சுகி சிவத்தின் கம்பராமாயணம். எனக்கு எது பாதிச்சதோ, என்ன எது தொட்டுதோ, என்ன எது ஈர்த்துதோ, இல்ல இப்ப எனக்கு என்னென்ன ஞாபகத்துக்கு வருதோ அவ்வளவு சொல்ல முடியும். அது எப்படி அதெல்லாம் சொல்லாம போலாம் அப்படின்னா, இது என்னன்னா ஆடியன்ஸ் படைப்பாளியை டிக்டேட் பண்ணக்கூடாது. அது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. அந்த மாதிரி அமெரிக்கா போயிருந்த போது ஒருத்தர் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுனார். என்னுடைய புத்தி வெஜிடேரியன், இங்க இட்லி தோசை எங்க கிடைக்கும் தான் கேட்டேன். அவர் சொன்னாரு, அது இந்தியாவில கிடைக்குமே, உங்களோட வீட்லயே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், ஒன்னும் பெரிய கஷ்டமே இல்லை, இங்க வந்ததே வந்திருக்கீங்க, மெக்சிகன் வெஜிடேரியன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணா என்ன, நான் வரமாட்டேன், நீங்க எனக்கு இட்லி தோசை. அவர் சொன்னாரு, அங்க போவோம், நீங்க சாப்பிடுங்க, பிடிக்கலன்னு சொன்னா வீட்டுக்கு வந்தோட நான் இட்லி தோசை தரேன்னு. நாங்க போய் உட்கார்ந்த உடனே மெக்சிகன் வெஜிடேரியன் ஐட்டம் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தார். அவ்வளவு டெலிஷியஸா நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்புறம் என்னன்னா, வீட்டுக்கு வந்து இட்லி தோசை வேணுமா, இதை எப்படிங்க இந்தியாவுக்கு கொண்டு போறதுன்னு. எதுக்கு சொல்ல வரேன், நான் அங்க போயிருக்கிற போதும் எனக்கு ஏற்கனவே மைண்ட் செட் ஆன இட்லி தோசையை சாப்பிடணும்ன்ற ஐடியாவோட அங்க போனா என் பயணம் அர்த்தமற்றதாக போகிறது. அங்க எது சிறப்போ அதை அனுபவிக்க நான் பழகினேன்னு வச்சுங்க, ஒரு புதிய கொள்முதலோட வர முடியும். திறந்த மனத்தோடு ரசிகர்கள் வர பழகினால்தான் புதிய கலைகளும் புதிய சிந்தனைகளும் தமிழ் மண்ணில் உற்பத்தி ஆக முடியும். ஜென்ல ரொம்ப அழகா சொல்றான். ஒரு குரு கிட்ட ஒரு பையன் போனா, 10 வருஷம் படிச்ச ஒன்னும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னா. குரு சொன்னார், 10 வருஷம் படிச்சு பிரயோஜனம் இல்ல, சரி இப்ப என்ன பண்ணலாம், நான் அவங்களை விட்டு போப்பாரு. சரி புறப்படு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ தரேன், டீ சாப்பிட்டு போலாமா அப்படின்னா. எஸ். உடனே ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணார். அந்த ஜென் குரு வந்தார், அந்த கப்பை வச்சார், அப்படியே டீயை ஊத்திக்கிட்டே இருந்தார். கப்பு ரொம்ப வழிஞ்சுக்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. அவன் இப்படியே பார்த்தான், கப்பு ரொம்ப வழியுது கூட தெரியாம இந்த குரு பாட்டுக்கு ஊத்திக்கிட்டே இருக்கிறானே, இவனை ஒரு குரு நம்பி 10 வருஷம் நம்ம பாடம் படிச்சோமே, எவ்வளவு வேஸ்டா போச்சுன்ட்டு டீ கப்பு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா. குரு சொன்னார், அதுதான் நம்ம ப்ராப்ளமே. டீ கப்பு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதுதான் நம்ம ப்ராப்ளமே. ஏன், நீ வரும்போதே உன் கப்பை ரொப்பிட்டு வந்துட்டே, நான் என்ன ஊத்துனாலும் பிரயோஜனம் இல்ல, எல்லாம் வெளியில தான் வழிஞ்சதே ஒழிய, நீ எம்டி கப்போட வந்திருந்தா நான் ஊத்துறது ரொம்ப இருக்கும், நீ தான் ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டியே. ரசிகர்கள் ஏற்கனவே மனதில் நிறைந்த சில விஷயங்களை தூக்கி கொண்டு வந்து விட்டால் ஒரு உண்மையான படைப்பிலக்கிய கர்த்தாவால் புதிய விஷயங்களை தர முடியாது. பாரதி அந்த துன்பத்துக்கு உள்ளானவன். அந்த காலத்தில் தமிழ் சொற்பொழிவு என்பதும் தமிழ் கவிதை என்பதும் வேறு ஒரு பாணியிலே இருந்தது. ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு பேரு. அடுத்த நூற்றாண்டுக்கான பயணத்தை தொடங்கி வைப்பவர்கள் எப்போதும் துன்பப்படுவார்கள். சென்ற நூற்றாண்டின் பயணத்தை தொடர்ச்சியாக செய்கிறவர்கள் பணம் சேர்ப்பார்கள். அடுத்த நூற்றாண்டின் பயணத்தை தொடங்கி வைப்பவர்கள் புகழ் மட்டுமே சேர்ப்பார்கள். இது ஒரு பெரிய சிக்கல். சென்ற நூற்றாண்டின் கடைசி பெட்டியாக இருக்கிறவர்கள் சௌரியமாக இருந்து விடுவார்கள். அடுத்த நூற்றாண்டின் புதிய பயணத்தை தொடங்கி வைக்கிறவர்கள் ஆபத்தான ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும். பாரதி ட்ரெண்ட் செட்டர், ஒரு புதிய பயணத்தை நோக்கி தமிழை திருப்புகிறார். எனவே அவனுக்கு ஆதரவு, மக்கள் சேவை, மக்கள் ஈர்ப்பு குறைவா இருக்கு, எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்கிறது. ஆனா பாரதியின் தன்னம்பிக்கை அதை சாதித்தது. அவன் எவ்வளவு அழகா சொல்றான், என்ன வேற யாரும் அசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை,
நான் கவிஞனா கவிஞன் இல்லையா, என் கவிதையை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி முடிவை யாரும் சொல்ல வேண்டாம். நான் தகுதியானவனா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிற தகுதி தனித்தகுதி இல்லையா? அது இல்லாமல் எப்படி முடிவுக்கு வர முடியும்? அவனே டிக்ளேர் பண்ணா, சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவ கவிதை. இது ஒரு புதிய வகையான படைப்பு என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் பாரதிக்கு நேர்ந்திருக்கிறது. அதனால பொருள் வளம் என்பது சிக்கல், பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு அது காரணமா இருக்கு. ஆனா பாரதி கவலைப்படல. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும், அவனுக்கு தன் புத்தகத்தை பதிப்பிக்கிறதுக்கு பணம் தேவை என்ற எண்ணம், அதுக்கு படம் வரையவனுக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை, தான் பெரிய ராஜா மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு. ஆனா உலகம் வாழ விடல. அப்ப பயம் வருமா இல்லையா? நம்ம இதே மாதிரி போனோம்னா என்ன ஆகும்? ஒரு பயம் வரணுமா இல்லையா? பாரதிக்கு வரல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. எப்ப இல்ல? இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும். அப்புறம் கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும், உலக மயக்கங்கள். அப்பவும் பாரதிக்கு அச்சம் வந்ததா? வரல. நச்சை வாயிலே கொணர்ந்து, அவனுக்கு எங்க பயம் வருதுன்னா, நஞ்சு ஊற்றுறதுல இல்ல, நண்பர் ஊட்டும் போதிலும். அது எதிர்பாராது. நச்சை எதிரி ஊட்டுவான்னு தயாரா இருக்கலாம். இவன் என்ன கொல்ல போறான், இவன் என்ன கொல்ல போறான், என்ன எதிர்த்துக்கிட்டு நிக்கிறான், கண்டுபிடிக்கலாம். ஆனா வேண்டியவன் பக்கத்திலே இருக்கிறவன் நச்சை கொண்டு வந்து வாயில ஊட்டிட்டா, நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சம் இல்லை. நண்பன் எதிரியாவதோ எதிரி நண்பனாவதோ உலகத்தின் போக்கில் தவிர்க்க முடியாது. இது உலகத்தின் இயற்கை, சாதாரணமான ஒரு போக்கு. அதை புரிந்து கொள்ளுகிறவன் ஒருபோதும் அச்சப்படுவதே இல்லை. பச்சை ஊன் இயைந்த வேர்ப்பழைகள் வந்த போதிலும், ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வரான், கொல்றதுக்கு வரான், உன்னை அழிக்கிறதுக்கு வரான், அச்சம் இல்லை. கடைசியா சொன்னா இதெல்லாம் தற்காலிகமானது. ஆயுதம் வரும், பூமி பிளக்கும், பிரளயம் வரும், சொத்து போகும், சுகம் போகும். நமக்கு எல்லாம் ஆதாரமே என்னன்னா வானம் தான். அது இருக்கிற வரைக்கும் வாழலாம். கடைசியா முடிச்சா, உச்சி மீதிலே வான் இடிந்து வீழும் போதிலும் அச்சம் இல்லை. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க தனிப்பட்ட முறையில் அவன் வீட்டை அவன் காப்பாத்திக்கலாம். பூகம்பத்துக்கு என்ன பண்றது? சரி, பூகம்பத்துல கூட நீங்க ஏதாவது இன்னொரு நாட்டுக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம். ஆகாசமே இடிஞ்சு கீழே விழுந்தா, உச்சி மீதிலே வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லைன்னா, இதெல்லாம் பாரதி சொன்ன வெறும் சொல்லா? பயம் இல்லைங்கிறது ஸ்டேட்மெண்டா? இன்னும் சொல்ல போனா, சில பேர் தன்னை தேத்திக்கிறதுக்காக சில வார்த்தை சொல்லிக்குவான். எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா தான் இருக்கேன்.